நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்திலே பணபர ஸ்தானங்கள் சக்சீடன் பிளேசஸ் என்று 4 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 4 இடங்களிலும் அந்த 4 ஸ்தானங்களும் அந்த 4 ஸ்தானங்களில் இருக்கும் கிரகங்களும் ஜாதகர்களுடைய அன்றாட வருவாயை பணத்தை தரும் இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பணபர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் பணபர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அவை 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 4 ஸ்தானங்களும் அன்றாட வாழ்க்கையிலே ஜாதகனுக்கு பண வருவாயை தரக்கூடிய இடங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானம் என்றால் செல்வத்தை தரும் தனம், செல்வத்தை தரும் வீடு என்று பொருள். அந்த 2ஆம் இடம் சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு கிரகமும் நன்னிலை பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் வீட்டிற்கு காரக கிரகமான குரு அந்த 2ஆம் வீட்டோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். தனத்தை ஜாதகன் பெறுவதற்கு 2ஆம் இடம் சிறப்பாக அமைய வேண்டும். 2ஆம் இடத்து கிரகம் 2லேயே இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பணபரஸ்தானங்களிலே இருக்க வேண்டும். அவ்வாறு அமையப்பெற்று 2ஆம் இடத்து காரக கிரகமான குரு 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு 2ஆம் இடம் தனப்பெருக்கை தரும், செல்வத்தை தரும், பணத்தை தரும். அது கோச்சார ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். பிறப்பு ஜாதகத்தின்படியும் நடக்கும் ஒரு நல்ல பலன். இதற்கு தசாபுத்தி சம்பந்தம் இல்லை. அடுத்து 5ஆம் இடம், அது துணை யோகஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். எனவே நமது முந்தைய பிறப்பின் கர்மாக்களை தெரிவிக்கக்கூடிய இடமாகிய 5ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு இடமாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற வேண்டும், 5ஆம் வீட்டு கிரகமும் வலுப்பெற வேண்டும். அவ்வாறு அமைந்தால் ஜாதகத்திலே உள்ள யோகங்கள் நன்றாக செயல்பட்டு அந்த ஜாதகனுக்கு செல்வப்பெருக்கை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 5ஆம் இடம் துணை யோகஸ்தானம். அந்த துணை யோகஸ்தானத்தின் அமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். துணை யோகஸ்தான கிரகமும் நன்னிலை பெற்றிருக்க வேண்டும். 5ஆம் இடத்துக்கு காரக கிரகம் குரு. அவர் 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 5ஆம் இடத்து கிரகத்தோடு ஒரு தொடர்பை குரு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் துணை யோகஸ்தானம் என்று அழைக்கப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படும் 5ஆம் இடம்
மூதாதையர்களுடைய சொத்து, ஜாதகரினுடைய யோகம் போன்றவற்றின் மூலம் வருவாயை, தினசரி அன்றாட வருவாயை பெருக்கி தரும். அடுத்து 8ஆம் இடம் என்பது முழு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்திற்கு கூட பணம் தரும் ஒரு நல்ல அமைப்பை ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. மறைமுகமாக பிறருக்கு அறியாத வகையிலே ஜாதகன் பணத்தை பெறுவான், சொத்தை பெறுவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு சாத்தியம்? அதிகாலத்திலே அந்த இடம் வலுப்பெற்றிருந்தால் ஜாதகன் புதையலை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதையல் என்பது பூமிக்கு அடியிலே சேர்த்து வைத்த பணத்தை, பொக்கிஷங்களை புதைத்து வைக்கும் வழக்கம் ஆதி காலத்திலே இருந்திருக்கிறது. அப்போது தன் சேமிப்பு பணத்தை பாதுகாக்க வங்கிகள் இல்லாத காலம். எனவே செல்வந்தர்கள் திருடர்களுக்கு பயந்து பாதுகாப்பு கருதி பூமிக்கு அடியிலே புதைத்து வைத்திருக்கிறார்கள். அது ஆதி காலத்திலே நடந்த சம்பவம். பலருக்கு பிற்காலத்திலே அது புதையலாக கிடைத்திருக்கிறது. இப்போது சேமிப்பு பணத்தை சேமிக்க பல்வேறு வசதிகள் வந்துவிட்டதால் புதையல் என்ற பேச்சுக்கே இப்போது இடமில்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே மறைமுகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை தரும் இடம் 8ஆம் இடம், மறைவு ஸ்தானம். எனவே அது மறைமுகமாக ஒரு பெரிய வருவாயை ஜாதகனுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் இடத்து கிரகமும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்திலே அதிர்ஷ்டசாலியான ஜாதகனுக்கு மறைமுகமாக பிறர் அறியாத வகையிலே தனம், சொத்து, செல்வம் கிடைப்பதற்கு அநேக வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிகளிலே ஏதாவது ஒரு வழியிலே அவன் செல்வத்தை பெறுவான், பணத்தை பெறுவான் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஜாதகத்திலே 11ஆம் இடத்திலே எந்த கிரகமும் இருந்தாலும் அந்த கிரகம் தீய பலனை தராது, சுப பலனை தந்து ஜாதகனுக்கு நல்ல பண வருவாயை தரும், லாபத்தை பெருக்கி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆதாய ஸ்தானம். ஆதாயத்தை ஜாதகனுக்கு வழங்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அங்கே அசுப கிரகங்களும் இருக்கலாம், சுப கிரகங்களும் இருக்கலாம். அங்கே அவர்களுக்கு நட்பு, பகை என்ற பேச்சுக்கே இடமில்லை. 9 கிரகங்களும் அங்கே யார் இருந்தாலும் நல்ல பலனை ஜாதகருக்கு வழங்கி பண வருவாயை தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணபர ஸ்தானங்கள் 2, 5, 8, 11 ஆகிய இடங்கள் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அந்த இடத்தினுடைய கிரகங்களும் அந்த இடத்திலேயே இருந்து ஒரு சுபகிரகத்தின் பார்வையை பெறுவது மிக அபரிதமான பண வருவாயை தரும். அந்த இடத்துக்கு உரிய கிரகம் வேறு ஒரு நல்ல இடங்களிலேயோ அல்லது பணபர ஸ்தானங்களாகிய இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒன்றிலோ இருந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகனுக்கு
பண வருவாய் வந்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் அவன் செல்வந்தனாக உயர்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் அவனுக்கு கிட்டும். அடுத்து அந்தந்த பணபர ஸ்தானங்களுடைய காரக கிரகங்களும் நன்னிலை பெற்றிருக்க வேண்டும். நல்ல நிலையை பெற்று அந்த காரக கிரகம் காரக இடத்தை அந்த பணபர ஸ்தானத்தை பார்க்க வேண்டும். அந்த காரக கிரகம் கெட்டு அமைந்திருந்தால் அங்கே பலன் சரிபாதி குறையும். ஜாதக அமைப்பிலே காரக கிரகத்தினுடைய முக்கியத்துவம் வெகுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரக கிரகம் காரக இடத்தை பார்த்தால் விருத்தி. எனவே காரக கிரகம் அந்த இடத்திலே அந்த இடத்திற்கு ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது அந்த பணபரஸ்தானம் வலிமை அடைகிறது. வலிமை பெற்ற அந்த ஸ்தானத்தின் மூலம் ஜாதகன் பண வருவாயை பெறுவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு கிரகம் எவ்வாறு நன்னிலை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதே போல அந்த ஸ்தானத்திற்குரிய காரக கிரகமும் அதே நன்னிலையை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஸ்தானத்தினுடைய பலன் முழுமையாக ஜாதகருக்கு கிடைக்கும். எனவே 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம் இவைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் பற்றி சொன்னேன். அடுத்து 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை பற்றியும் உங்களுக்கு சொன்னேன். 11ஆம் இடம் எவ்வாறு லாபத்தை பெற்றுத்தரும்? 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அந்த ஜாதகனுக்கு வழங்கக்கூடிய ஜீவன ஊதியத்தை 11ஆம் இடம் பல வகையிலே அதை விருத்தி செய்து பெருக்கி அந்த ஜாதகனுக்கு ஆதாயமாக வழங்கும். எனவே 11ஆம் இடம் உயர்ந்த ஒரு நிலை பெற்றுள்ள இடம். அங்கே 9 கிரகங்களுக்கும் பாகுபாடின்றி அமரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 11ஆம் இடம் 12 இடங்களிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. எனவே 2ஆம் இடம் வலுப்பெற குடும்பம் வளர்ச்சி அடையும். 5ஆம் இடம் வலுவடைய சொத்து யோகம் வலுவடையும். பண வருவாய் கிடைக்கும். ஜாதகன் செல்வந்தனாவான். 8ஆம் இடம் வலுவடைய உயிர் சொத்து, மறைமுகமாக கிடைக்கும் செல்வம் போன்றவற்றால் ஜாதகன் செல்வத்தை பெற்று உயர்வான். 11ஆம் இடம் உயர்வடைய அந்த இடத்தின் மூலம் ஜாதகன் அதிகமான ஆதாயத்தையும் லாபத்தையும் பெற்று செல்வந்தனாவான். எனவே 4 பணபர ஸ்தானங்களிலும் நல்ல அமைப்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஸ்தானங்களினுடைய அதிபதிகளும் நன்னிலை பெற வேண்டும். அந்த ஸ்தானங்களுக்கு உரிய காரக கிரகங்களும் சிறப்பான நிலையை பெற்று அந்தந்த வீட்டோடு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஜாதகத்திலே அமைந்தால் அந்த ஜாதகனுக்கு பண வருவாய் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த வருவாயால் அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக உயர வழி இருக்கிறது. எனவே பணபர ஸ்தானம் என்று சொல்லப்படும் இந்த 4 இடங்களும் ஒரு ஜாதகத்திலே
சீர்பெற்று அமைய அந்த 4 இடத்து கிரகங்களும் நன்னிலை பெற இந்த 4 இடங்களுக்கும் உரிய காரக கிரகங்கள் நல்ல நிலையை அடைய அந்த ஜாதகன் பண வருவாயை தினசரி பெற்று வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை பெறுவான், செல்வந்தன் என்ற ஒரு அந்தஸ்தை அடைவான். எனவே அன்பார்ந்த நேயர்கள், தங்கள் ஜாதகம், தங்கள் குடும்பத்தார் ஜாதகம், தங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய ஜாதகம் இவற்றை நீங்கள் ஆய்வு செய்யும்போது லக்கினத்திலேயே இருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 இடங்களும் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது, அந்த 4 இடத்தின் கிரகங்களும் நன்னிலை பெற்றிருக்கிறதா, அந்த 4 இடங்களின் காரக கிரகங்களும் அந்த இடத்திற்கு ஏதாவது தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை எளிதாக நீங்கள் அறிய முடியும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான ஜோதிட ஞானத்தை நீங்கள் பெறும்போது அது பலருக்கு பயன்படும். ஜோதிட ஞானம் என்பது ஆதிகால வேதங்களிலே ஒன்றாக கருதப்பட்டிருக்கிறது. வேதங்களின் கண்ணாக ஜோதிட சாஸ்திரம் புகழப்பட்டிருக்கிறது. எனவே ஜோதிட சாஸ்திரத்தின் நுட்பங்களை நீங்கள் அறிந்தால் வேதங்களை படித்ததற்கான பலனை, புண்ணியத்தை நீங்கள் பெற முடியும் என்பதை கூறி, அன்பான நேயர்கள், எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.